அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை அற்புத வல்லமை ஆட்டுக்கு தீர்ந்தால் தந்தையா That's why wonder working God in the bed of the land. That is not wonder working God in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு தந்தையா வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா என்றே தேவை தேவா அதை தோல் தாரும் தேவா என்றே தேவை தேவா அதை தோல் தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஊற்றப்பட வேண்டுமே உன்னதம் உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா உன்மாரியாக அன்று பொழிந்தாயே உன்மாரியாக அன்று பொழிந்துமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாறியாக அன்று பொழிந்தாவே மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாறியாக அன்று பொழிந்தாவே மாறியாக இன்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாறியாக அன்று பொழிந்தாவே மாறியாக இன்று பொழிந்திடுமே கரங்களை மேல உயர்த்துவோம் கர்த்தருடைய மகிமை இறங்கி சேர்க்குது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி சேர்க்குது வாக்கினை இறங்கி சேர்க்குது ஒரே மதிப்புள்ள மகிமை இறங்கி சேர்க்குது கையை உயர்த்தி அல்லேலூயா கையை மேல உயர்த்தி ரெண்டு கையில மேல உயர்த்தி மகிமையோடு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி சேர்க்குது எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் உலகம் எல்லாம் மாயையா உமன்பு ஒன்றே போதுமையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் உள்ளமும் என் உடலும் உமக்காக ஏங்குதையா என் உள்ளமும் என் உடலும் உமக்காக ஏங்குதையா ஏங்குதையா தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் அதிகாலத்தை தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் இயேசுவே தெய்வமே உம்மையே நேசிக்கிறேன் உலகம் எல்லாம் மாயையெல்லாம் உமக்கு ஒன்றே போதுமையா உலகம் எல்லாம் மாயையெல்லாம் உமக்கு ஒன்றே போதுமையா போதுமையா என் தேவனே என்
இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு மகத்தான பிரசன்னம், மகத்தான வல்லமை, மகத்தான அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கிறது. கர்த்தருடைய கரம் இறங்கிச்சே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I feel the God presence. கர்த்தருடைய பிரசன்னம் வந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. I feel the God presence. மகிமை உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. உடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது, பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது, வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு நாம் நேர்வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிப்போம். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 27ஆம் சங்கீதத்தின் வேத பகுதியில் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார், அதான் வார்த்தை. ஸ்திரப்படுத்துறதுன்னா உறுதிப்படுத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. சின்ன கஷ்டம் வந்தா நம்ம சபை விட்டு போயிடுவோம், சின்ன கஷ்டம் வந்தா ஜெபிக்க மாட்டோம். ஆனா வசனம் வாசிக்கிறோம். என்ன வசனம்? கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரம் என்ற வார்த்தை உறுதி உள்ள வார்த்தை. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய கட்டடத்திற்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் அந்த தூண் தான். அல்லேலூயா. பில்லர் கத்தரி, பில்லெல்லாம் வெளியே கட்டோட கத்தரி சொந்தம். மேல ஒரு தளம் பறிச்சோம்னா அந்த பிள்ளை பிடித்த அந்த தளம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப எல்லாவற்றுக்கு மேலாக ஸ்திரம் என்ற வார்த்தையை வசனம் வாசிக்கிறோம். ஸ்திரமுள்ள வாழ்க்கை இருந்தா தான் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ முடியும். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை புயல் வீசும், எத்தனை காற்று வீசும், எத்தனை உபத்திரவம் இருந்தாலும் ஸ்திரமா வாழ்வோம் தான் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும், கவலையை ஜெயிக்க முடியும், சத்துடைய கிரிகளை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும். எப்பொழுது தெரியுமா? ஸ்திரமா இருக்கும்போது தான். அல்லேலூயா. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் உயர்த்தப்படுறாருன்னா ஸ்திரமுள்ள வாழ்க்கை அவசியமானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். அதாங்க வசனம் வாசிக்கிறோம். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராம். அல்லேலூயா. எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. அல்லேலூயா. எப்பொழுது ஆசீர்வாதம், எப்பொழுது மேன்மனா? கர்த்தருக்கு காத்திருக்க. கர்த்தர் உடனே நம்ம முட்டி போட்டு ஆசீர்வாதம். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவை. ட்ரெயினுக்கு போன காத்திருக்கிறோம், டாக்டர் பார்த்து காத்திருக்கிறோம், ஓட்டு போட காத்திருக்கிறோம், ஒரு பொருள் போட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு இன்ஜெக்ஷன் போட காத்திருக்கிறோம். வெயிட் பண்ற கர்த்தர் எல்லாவற்றை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உள்ளம் ஸ்திரப்படுகிறது, சிந்தை ஸ்திரப்படுகிறது, இந்த வாழ்க்கை ஸ்திரப்படுகிறது. ஸ்திரமுள்ள வாழ்க்கை இருந்தா தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க ஜெயிக்க முடியாம சோதனை வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி சோதனை வரும். எத்தனை சோதனை உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்க விழுந்து போகாம, சோர்ந்து போகாம ஸ்திரமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை உயர்த்த முடியும். அல்லேலூயா. அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு. அல்லேலூயா. வார்த்தைங்க பல முறை கேட்டுக்கலாம் பிரசங்கத்தின் மூலமா. திரும்ப கர்த்தரை கூட பேசுறாருன்னா தேவனை பலப்படுத்த போறார் அர்த்தம். அல்லேலூயா. இவரை ஸ்திரப்படுத்த போற இயேசு நாமத்தில் ஸ்திரமில்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. சிலர் கேட்ட ஏன் சர்ச்சுக்கு போனீங்கன்னா, நாங்க சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டோம், திருமணம் ஆகணும், சர்ச்சையா மனவாட்டியா மாறணும். அதனால சபைக்கு ஒரு கர்த்தர் வேலை கொடுப்பாரு, திருமணத்தை செய்வார், எல்லாம் தேவன் செய்வார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திரு. தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும், மன துக்கங்கள் ஏற்படும். நீங்க ஸ்திரமா இருந்தா தான் உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா சபை விட்டு விலகி போறது, சின்ன கஷ்டம் வந்தா ஜெபிக்காம போறது, சின்ன கஷ்டம் வந்தா தேவனை குறை சொல்றது, எல்லாவற்றுக்கு ஓரம் போட்டு விட்டு மனசு ஸ்திரமா இருந்தா தான் நீங்க உலகத்துல வாழ்ந்து காட்ட முடியும் தேவ பிள்ளைகளாக. அல்லேலூயா. தாவீது சொல்றான், கர்த்தர் வெளிச்சமும். 1 வசனம் வாசிங்க. 27:1 சங்கீத வாசிங்க. 27:1 வாசிங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர், Lord is my light. கர்த்தரின் வெளிச்சம்.
அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தா இருளை கொண்டு வருவான், நீ ஜெபிக்க முடியாம வியாதியை கொண்டு வருவான், நீங்க பாட்டு பாட முடியாம சோர்வை கொண்டு வருவான். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த முடியாம இருந்த கடினப்படுத்துவான். ஆனாலும் வசன வாசிக்கிறோம், தாவீது சொல்கிறான், the Lord is my light, the Lord is my salvation. அல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் வெளிச்சமாக இருந்தா நீ தடுமாறி போக மாட்ட. ஆண்டவர் வச்சு ஒரு கையை மேல வைத்து, ஆண்டவரே, சில சமயத்துல தடுமாற்றம் நமக்குள்ள வரும், மனஸ்தாபங்கள் ஏற்படும், மன கஷ்டங்கள் ஏற்படும். ஏன் சர்ச்சைக்கு போனோமா, பக்கத்துல ஒரு சர்ச்சைக்கு போயிடலாமே, மனஸ்தாபம் ஏற்படும். ஆனா வசன வாசிக்கிறோம், என்ன, கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா, வெளிச்சம் யாரு, உன் ரட்சிப்பு யாரு, உன் பங்கு யாரு? ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றான், ஆண்டவரே என் வெளிச்சமும். அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தர், the Lord, கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நீ பரலோக சேவை பாடுபட்டு கொண்டுதான் இருப்பேன். கஷ்டம் வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாம் வந்தாலும் நீங்க சலிச்சு போகாம சோர்ந்து போகாம கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். குடும்பத்துக்கு வெளிச்சம் ஆண்டவர் தான், ஆத்மாவுக்கு வெளிச்சம் ஆண்டவர் தான், உன் பிள்ளைகள் வெளிச்சம் ஆண்டவர் தான், உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஆண்டவர் தான், உன் ஊழியத்தில் வெளிச்சம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், கர்த்தர் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். The Lord is my salvation. ரட்சிப்புமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புனா ஆசீர்வாத ரட்சிப்பு, அது ரட்சிப்பு பலவிதம் இருக்கு. மீட்கப்படுகிற ரட்சிப்பு கர்த்தருக்கு வாசிக்கிறோம், பாதுகாப்பின் ரட்சிப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஒரு பாதுகாப்பு வெளிச்ச ஆண்டவர் தான். அப்படி ஸ்திரமா இருந்தா கர்த்தர் இன்னும் பல மடங்குகளை உயர்த்துவது கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நீ ஜெபிக்க 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 பாடு வந்துட்டே இருக்கும். நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண சில பாடு வந்துட்டே இருக்கும். எல்லாவற்றுக்கு மேலாக உன்னை கர்த்தர் மகிமையை உயர்த்தப்படுறாரு. ரெண்டு கையில மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் உயர்த்துவாரா உற்சாகத்தோடு. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பாஸ்ட் பேப்டிஸ்ட் கொடுக்கும் தண்ணியிலிருந்து வெளியில கொடுப்பது கேட்டேன். பாஸ்ட் தம்பி சின்ன பையனா இருக்கிற இப்ப யோசனை கர்த்தர் உண்மையா இருப்பியா, அஸ்திரமா இருப்பியான்னு கேட்டேன். ஆம் கையா. நல்லூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்ம மாம்சமான மக்கள் தான், நமக்குள்ள சோர்வு ஏற்படும், பலகீனம் ஏற்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தாங்க வல்லவராக இருக்கிறார்கள். வசனம் வாசிக்கிறோம், அதை கர்த்தருக்கு காத்து ஸ்திரப்படுத்துவார். அவர் என்ன அர்த்தம்? இன்னும் ஸ்ட்ராங் பண்ண ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உள்ள ஸ்திரம் எல்லாம் போச்சுன்னா உங்களால ஜெபிக்க முடியல, பாட முடியல, கர்த்தரை உயர்த்த முடியல. உள்ள ஸ்திரமா இருந்தா நல்லா பாட முடியும், ஜெபிக்க முடியும். சரீரத்தாங்க கொஞ்ச நேரம் தான், நீ சாப்பிட்ற காப்பி கொஞ்ச நேரம் தான், நீ சாப்பிட்ற இட்லி கொஞ்ச நேரம் தான். கர்த்தருடைய தருணங்கள் இறங்கும்போது ஆத்மா இருதயம் ஸ்திரமாக, இன்னும் ஸ்திரமாக சத்துரு ஜெயிக்கிற வல்லமையில ஸ்திரமாக உன்னை கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்தரு அவங்க இருதயத்தை, கை கால் சொல்லப்படல, இருதயத்தை, the heart. அல்லேலூயா. இருதயம் ஸ்திரப்படுத்தினார்னா ஓடிட்டு இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவத்துறையில பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் பண்ணும்போது அவங்க கரெக்ட் பக்கத்துல ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. என்ன மானிட்டர் தெரியுமா? பிபி மானிட்டர். அதில் சொல்லுங்க, பல்ஸ் ஏறாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? கீப்பர் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆவிக்கிற வாழ்க்கையோட பல்ஸ் ஆகிய ஆவிக்கு வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏறுதா இறங்குதா நார்மலா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, உயிராவது அழகாக இருந்தா என்ன செய்வேன் சொல்லுங்க? வாமிட் பண்ணி போட்டுருவேன். வெளிப்படுத்த வாசனை இருக்குது, அது மோசமான வாசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனலாவது இல்லாவிட்ட என்ன பண்ணுவேன்? வாமிட் பண்றேன். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்க. உன் ஆவில் அக்னியாரு உலகத்தை விட்டு போயிடு. கர்த்தர் சொன்னார். ரெண்டு சாய்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, நான் எவ்வளவு சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரமுள்ள வாழ்க்கை இருந்தா தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். சொல்லுங்க பாக்க. எங்க பாரு, ஜான் சோதிக்கப்படுறாரு, மோசஸ் சோதிக்கப்படுறாரு. அவன் பேர்லாம் படுது வெளியே பயங்கரமா வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்னா இருக்க முடியும் ஆண்டவர் நாமத்துல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உற்சாகமா உயர்த்தி நீ சாகிற வரைக்கும் கர்த்தரோட சேர வரைக்கும் சில பாடு வந்துட்டு தான் உனக்கு. ஆனா நீ மேற்கொள்ளதான் கர்த்தர் உயர்த்த போதாரு. அல்லேலூயா சொல்லுமா. நான் சர்ச்சுக்கு போனேன், நான் ஜெபம் பண்ண போனேன், நான் பாட்டு பாட போனேன், என்னத்தை கண்டேன், ஒண்ணுமே நடக்க சொல்லி மனச பிசாசோட பேசினே இருக்கும். நீ சொல்லு, தேவனை ஸ்திரப்படுத்த போறாரு. நித்திய ராஜ்யத்திற்காக, ஊழியத்திற்காக கர்த்தர் ஆத்மாவை
ஸ்திரப்படுத்த போகிறார். ஸ்ட்ராங் பண்ண போற ஆண்டவர். எத்தனை வரல சொல்றீங்க? நீ ஸ்திரமா இருந்தா தாங்க சத்துரு உடைக்க முடியும், மந்தத்தை உடைக்க முடியும், துக்கத்தை உடைக்க முடியும், வியாதியை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாரா உனக்கு? இவன் நிச்சயமா செய்ய போறார். நீ ஸ்திரமா இருக்கணும். சாத்தா சொல்ல எல்லாம் போச்சு விட்டு என்னத்தை கண்ட இது சபையை போற கவலையப்படாத. அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. பரிசுத்த பவுல் சொன்ன தீமோத்தேயுவே, அல்லேலூயா, இன்னொரு பேர் அறிந்திருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். அதான் பிசாசு சொன்னான், பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு தெரியும் பவுல் யாரு, ஏசாயா 4 சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் உயர்த்த போகிறாரா? 2 கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே ஸ்திரமுள்ள இருந்ததுக்கு தாரும் ஆண்டவரே. வழி போகிற இதயம் அல்ல, சோர்ந்து போகிற இதயம் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் 10 மடங்கு உயர்த்துவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உயர்த்த போகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உயர்த்த போகிறாரா? நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஸ்திரமுள்ள வாழ்க்கை வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கு தேவன் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி 1 பேதுரு 5:10 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:10. The first Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5:10 வாசிங்க. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமை, எட்டர்னல் glory, நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம். எல்லாம் கவனிக்கணும். நீ படுற பாடலாம் ஒரு 5 வருஷத்துல கொஞ்ச காலம் பாடுதான். சரீரத்துல பாடு, குடும்பத்துல பாடு, வாழ்க்கையில பாடு இருக்கும். கொஞ்ச காலம் பாடம் வைக்கிறேன். கர்த்தர் சொல்ற வசனம் சொல்றது கொஞ்ச காலம் பாடம் வாசிக்கலாமா? உங்களை பாருங்க சீர்படுத்தி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சீர்படுத்துவாராம். அது சொல்லுங்க. ஒரு பெரிய சோதனை வருதுன்னா கைவிட்டான்னு சொல்லாத, தேவன் சீர்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. தேவன் சீர்படுத்துறாரு. ஒரு 4 வீலர் வச்சு கார் வச்சிருக்கேன்னா ஆயில் சர்வீஸ் பண்றோம், வாட்டர் சர்வீஸ் பண்றோம், மெக்கானிக் வேலை செய்யலையே, சீர்படுத்துறாரு. கார் கர்த்தரை ஸ்தோத்திரம். பொடிச்சு கொண்டே இருக்கும் சுத்தமாக. அது தேவன் துடைக்கிறாருன்னா நம்ம சிலர் வலிக்கு செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தாங்கி கொண்டா சுத்தமாக்கப்படுவீங்க. இதான் பைபிள் உண்மை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்க பாடுபடுறீங்க. கொஞ்ச காலத்துல கர்த்தர் சொல்லுது வாசிக்கலாம் திரும்ப. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் சீர்படுத்துறாரு. ஏன் பாடுபடுறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா சும்மா விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. வசனம் வாசிக்கிறோம். தேவனை சீர்படுத்துறாரு. நமக்கு சில பாடு வரும், சில கஷ்டம் வரும், சில நெருக்கம் வந்துட்டே இருக்கும். என்ன அர்த்தம்? கர்த்தர் சீர்படுத்துறாரு. உனக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. வடிவமைகளை அல்லேலூயா. வடிவமைக்கிறாரு. நீ சோர்ந்து போக கூட கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தர் நிலை நிறுத்துவாராக பரலோக ராஜ்யத்தில். அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் ஏன் சோதிக்கிறார்னா சீர்படுத்த. நீ ஏன் பாடுபடுறா? நீ சீர்பட. ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்றாரு. சீர்வரிசை சொல்லுவாங்க கல்யாணம். அல்லேலூயா. ஆனா இந்த சீர்படுத்தினா தேவன் சீர்படுத்துறாரு. கர்த்தர் வடிவமைக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நீ பரிசுத்தப்படணும், இன்னும் சுத்தமாக்கப்படணும், இன்னும் தேவனை போல நீ மாறணும். வடிவமாக சீர்படுத்துறாரு. அது நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதை சொல்லுங்க. உற்சாகம் ஓடிட்டே இருக்கணும். சின்ன சோதனை வந்து பேக் ஆகிறோம், ஜெபிக்காம போயிடும், சோர்ந்து போறோம். அப்ப தேவன் சீர்படுத்துறாரு. ஒப்பு கொடுத்தா நிச்சயம் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி கர்த்தர் சாட்சி வைப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் உட்காரும்.